வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். ஆற்காடு பஞ்சாங்கம் 2025 நடக்கப் போகக்கூடிய பலாபலன்களை பற்றி பார்க்கலாம். நிறைய பேருக்கு பஞ்சாங்கம் அப்படின்னு சொன்னாவே அது ஒரு பழமையான ஒரு சாஸ்திரம், அதில் உண்மைத்தன்மை இல்லை, அதில் வருபவையெல்லாம் பொய் தகவல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சாங்கம் மட்டும் இல்லை, நிறைய பழைய சாஸ்திரங்களையும் அப்படி சொல்லுவாங்க. எல்லா விதமான, அதாவது ஜாதிடம், பஞ்சாங்கம், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பொய்யும் அல்ல, உண்மையும் அல்ல. அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல தகவல்கள் நடந்து வண்ணம் இருக்குது. இது பல அனுபவபூர்வமாக ஒவ்வொருத்தரும் தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த பஞ்சாங்கம் நூல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய சித்தர் பெருமக்களுடைய ஒரு கணித நூலாகவே, ஒரு அறிவியல் நூலாகவே நம்ம பார்க்கலாம். ஜாதகமாக இருந்தாலும் சரி, இந்த பஞ்சாங்கமாக இருந்தாலும் சரி, அதை சரியாக கணித்து கூறுபவர்களுடைய எண்ணிக்கை தான் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் அதிகரித்து விட்டார்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பஞ்சாங்க நூலில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்களை நாசா விஞ்ஞானிகள் வரை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு கணித நூலாகத்தான் சொல்லணும். இன்று 500 வருடங்கள் கழித்து, 1000 வருடங்கள் கழித்து வரக்கூடிய கிரகணங்கள், அமாவாசை, பௌர்ணமி போன்ற தகவல்களை எல்லாம் மிக துல்லியமாக கணித்து சொல்லக்கூடிய ஒரு கணித நூலாகத்தான் நம்ம அதை பார்க்கணும். பஞ்சாங்கத்தில் எத்தனையோ வகையான பஞ்சாங்கங்கள் இருக்குது. அதை குறிப்பாக ஆற்காடு பஞ்சாங்கத்தை நம்ம சொல்வது ஏன் அப்படின்னா, என்னுடைய அனுபவத்தில் கடந்த ஒரு 22 ஆண்டுகளாக நான் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வைத்து இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தினுள் கணிக்கப்படக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிக துல்லியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இவர்கள் இந்த பஞ்சாங்கத்தை பல தலைமுறைகளாக, அதாவது 125 ஆண்டுகளாக இந்த மிகச்சிறப்பாக செய்துட்டு வர்றாங்க. கடந்த 22 ஆண்டுகளாக நான் இதை அனுபவபூர்வமாக பல இடங்களில், பல நிகழ்வுகளில் நான் பார்த்துருக்கேன். அதில் குறிப்பிடத்தக்க விஷயம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, 2004ஆம் ஆண்டு சுனாமி முதற்கொண்டு, ஜெயலலிதா அம்மாவினுடைய இறப்பு, கொரோனா வைரஸ், மழை, வெள்ளம், கேரளா வெள்ளம், நிலச்சரிவு, இயற்கை சீற்றங்கள், வயநாடு நிலச்சரிவு, சென்னையில் பெய்த கனமழை, வெள்ளம் போன்ற பல நிகழ்வுகளை நம்ம சொல்லலாம். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அரசியலில் 2010 வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல நிகழ்வுகள் நடந்தது. அது மட்டும் இல்லாமல் 2017 கருப்பு பணத்தை மீட்பதற்கான சில நடவடிக்கைகள் ஏற்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1000 ரூபாய் நோட்டு செல்லாது அப்படின்னு அறிவிச்சாங்க. கடந்த வருடம், குரோதி வருடத்தில் கூட மோடி அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதற்கு முன்னாடி நடந்த தேர்தலையும் மோடி அவர்கள் தான் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுபோல பல தகவல்கள் அதில் குறிப்பிடப்பட்டவை எல்லாமே அனுபவபூர்வமாக நடந்ததை நான் பார்த்துருக்கேன். அதன்படி இந்த வருடம் 2025-26 தமிழ் வருடம், விஸ்வாவசு வருடம் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ் வருடங்கள் 60ல் 39வது வருடமான விஸ்வாவசு வருடம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 2:22 மணிக்கு விடிந்தார் திங்கட்கிழமை மகர லக்கணத்தில் சூரிய ஓரையில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. தமிழ் வருடங்களை பற்றி இடைக்காட்டு சித்தர் வெண்பாவாக 60 பாடல்களை எழுதியிருக்கார். ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான பாடல் எழுதியிருக்காரு. அப்படி விஸ்வாவசு வருடத்தினுடைய வெண்பா பாடல், அதற்குண்டான விளக்கத்தை முதல்ல நம்ம பார்க்கலாம். விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம், மற்றையேரே வாழ்வார்கள், மாதவன்கண் மீறுமே, உற்றுலகினல் மலையுண்டு. இப்படி இடைக்காட்டு சித்தர் தன்னுடைய வெண்பா பாடலில் பாடியிருக்கார். இதற்கான பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு மழை அதிகமாக இருக்கும், விவசாயம், ஆடு மாடு நல்ல பலன் தரும், ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கு தொல்லை ஏற்படும், ஆன்மீக நம்பிக்கை, தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு இந்த வருடம் பாதிப்பு உண்டாகும். இவ்வாறு இந்த வெண்பா பாட்டிற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த வருடத்தினுடைய பொது பலன்களை பார்த்தரலாம். முதல்ல பொதுவான பலன்களை பார்க்கலாம். அதற்கு பிறகு இயற்கை சீற்றங்கள், விலைவாசி உயர்வு, அரசியல் மாற்றங்கள் போன்ற பல தகவல்களை நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த ஆண்டினுடைய பொது பலன்கள் என்ன? இந்த ஆண்டினுடைய ஆதாயம் 65, விரயம் 59, லாபம் 6. உலகத்தில் உணவுப் பொருட்களினுடைய உற்பத்தி மிக அதிக அளவில் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அணு ஆயுத உற்பத்தி அதிகரிக்கும். இரும்பு, எஃகு, தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிக்கும். விமான போக்குவரத்தில் பல அதிநவீன மாற்றங்களை ஏற்படுத்தும். எரிவாயு உற்பத்தி அதிகரிக்கும். அதனுடைய விலையும் கூடவே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவத்தில் இந்தியா முதலிடம் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அது மட்டும் இல்லாமல் மழை அதிக அளவில் பெய்யும். அப்படி மழை அதிக அளவில் பெய்தாலும் குடிநீரினுடைய பற்றாக்குறை தேவை அதிகரிக்கும். அடிக்கடி மின்சார தடைகள் ஏற்படும். போக்குவரத்து நெரிசல் அதிக அளவில் உண்டாகும். புதிய பல பேட்டரி வாகனங்கள், புதிய ரக வாகனங்கள் எல்லாம் புழக்கத்திற்கு வரும். ஆளில்லாத வாகனங்கள் உற்பத்தி அதிகரித்து பயன்பாட்டுக்கு வரும். குற்றங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயில் சொத்துக்கள் மீட்டெடுக்கப்படும். ஆன்மீகத்தினுடைய வளர்ச்சி அதிகரிக்கும். ஆன்மீக துறையில் இருப்பவர்களுக்கு பல தொல்லைகள் உண்டாகும். அறநிலையத்துறையில் பல மாற்றங்கள், கட்டுப்பாடுகள் உண்டாகும். கால்நடை உற்பத்தி அதிகரிக்கும். நெடுஞ்சாலைகள் விரிவுபடுத்த. சூரிய பகவான் ராஜாவாக வருவதனால எங்கும் அனல் காற்று வீசும். வெப்பநிலை அதிகரிக்கும். தண்ணீர் பிரச்சனை உண்டாகும். இந்தியாவில் சித்தா, ஆயுர்வேதா மருத்துவத்துறையில் தமிழ்நாடு முதலிடம் வைக்கும். இந்தியா அளவு உலக அளவில் மருத்துவத்தில் முதலிடம் வைப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். மக்களுக்கு தீராத விஷக்காய்ச்சல் உண்டாகி அவதிக்கு உள்ளாவாங்க. தொழில்துறைகளில் பெண்கள் பல சாதனைகளை படைப்பாங்க. போலி மருத்துவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள். வெளிநாட்டு முதலீடுகள் அதிக அளவில் இந்தியாவிற்கு வரும். அடிக்கடி போர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எலக்ட்ரானிக்கல் உற்பத்தி அதிகரிக்கும். தங்கம், வெள்ளி அதனுடைய விலை, பஞ்ச உலோகங்களினுடைய விலை அதிகரிக்கும். சுப லாபாதிபதியான செவ்வாய் நீசம் பெற்று இருப்பதனால இந்தியாவிற்கு ஒரு புதிய ரக இரத்த சம்பந்தப்பட்ட வியாதி, வைரஸ் நோய் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காடுகளில் வாழக்கூடிய ஜீவராசிகளுக்கு நலம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொத்து சம்பந்தப்பட்ட, விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் அதிகரிக்கும். நிலுவையில் இருக்கக்கூடிய கோர்ட் கேஸுகள் பார்த்தீங்க அப்படின்னா உடனுக்குடன் விரைவில் முடிக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போலி பொருட்களினுடைய புழக்கம் அதிகரிக்கும். பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கும். பாலியல் தொல்லையில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு, குற்றவாளிகளுக்கு உடனுக்குடன் தண்டனை வழங்கக்கூடிய புதிய சட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மதுபான கடைகள் அதிகரிக்கும். மதுபோதை பொருட்கள், போதைப் பொருட்கள் அதனுடைய விலையும் அதிகரிக்கும். பல நேர்மையான அதிகாரிகள் பதவியில் அமர்வாங்க. அவர்கள் மூலமாக லஞ்ச லாவண்யங்கள் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அரசியலை பொறுத்த வரைக்கும் பல புதிய மாற்றங்கள் வரவிருக்கிறது. மத்திய அரசு பல நலத்திட்டங்களை மக்களுக்கு அமல்படுத்துவாங்க. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அவப்பெயர்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். காவல்துறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பலவிதமான புதிய நடவடிக்கைகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி அதிக அளவில் முன்னேற்றம் அடையும். அசுர வளர்ச்சி. பொதுமக்களிடத்துல பணப்புழக்கம் இருக்காது. பொருளாதார முன்னேற்றமும் மிக மிக பாதிக்கப்படும் அப்படின்னு இந்த விஸ்வாவசு வருடத்தினுடைய பொது பலன்கள்ல சொல்லியிருக்காங்க. விலைவாசி உயர்வு. தங்கம், வெள்ளி, பஞ்ச உலோகங்களினுடைய விலை புதிய உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவுப் பொருட்களினுடைய உற்பத்தி பெருமளவில் குறையக்கூடிய காரணத்தினால அதனுடைய விலைவாசியும் அதிகரிக்கும். விவசாய பொருட்கள், ஆடு, மாடு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் மூலமாக நல்ல லாபம் பெறலாம். உணவுப் பொருட்களான அரிசி, மிளகாய், தக்காளி, வெங்காயம், மளிகை பொருட்கள் போன்ற அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயரும். அது மட்டும் இல்லாமல் நீர் சம்பந்தப்பட்ட பொருட்களினுடைய விலையும் உயரும். இனிப்பு, கார வகைகள், பலகாரங்கள் போன்ற பேக்கரி ஐட்டங்களினுடைய விலையும் உயரும். மருத்துவம், மருந்து பொருட்களினுடைய விலை அதிக அளவில் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மதுபான கடைகள் அதிகரிக்கும். மது மற்றும் போதைப் பொருட்களினுடைய விலை அதிகரிக்கும். நிதித்துறை, கலைத்துறை, பங்குச்சந்தை போன்ற துறைகளில் நல்ல முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது பல மடங்காக உயரும். அதில் நல்ல லாபமும் உண்டாகும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் பின்னடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறுதானியங்களுடைய விலை உச்சத்தை தொடும். மருத்துவம், உணவுப் பொருட்கள், விடுதிகள், லாட்ஜ், மின்சார கட்டணம் போன்றவையெல்லாம் அனைத்தும் அதிகரிக்கும். கல்வி கட்டணங்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஆனால் குழந்தைகளுக்கான கல்வி சுமை என்பது குறை.
கட்டுமான பொருட்கள் மற்றும் மணல் விலை போன்றவையெல்லாம் அதிகரிக்கும். பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களும் அதனுடைய விலையும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு 19 புயல்கள் உருவாகி அதில் 10 புயல்கள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி மிக அதிக மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழை மிக அதிகமாக, மிக பலமாக, இடி மின்னலுடன் கூடிய கருமேகம் சூழக்கூடிய மிக அதிகமான கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். இதன் காரணமாக நகரங்கள் அனைத்துமே மழைப்பொழிவால் வெள்ளத்தில் மூழ்கும், பாதிப்பு ஏற்படும். ஆங்காங்கே நிலச்சரிவுகள் ஏற்படும், கால்வாய்கள் உடைந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆறுகள் கரை புரண்டு ஓடும், வெள்ள அபாயம், மக்கள் பாதிப்புகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிக கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை மழை வெள்ளத்தால் தத்தளிக்கும். சென்னை மக்கள் பலவிதமான இன்னல்களுக்கு ஆளாவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையினால் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடை காலத்தில் வெயிலினுடைய அளவு அதிகரிக்கும், வெப்பக்காற்று, வெப்பச்சலனம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தண்ணீரினுடைய பற்றாக்குறை ஏற்படும். அடுத்தா பார்த்தீங்கன்னா புதிய வகை வைரஸ் இரத்த சம்பந்தப்பட்ட ஒரு நோயை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழந்தைகளுக்கு இந்த வருடத்தில் மிக பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும், வங்கக்கடலில் நிலச்சரிவு, ஹிமாலயத்தில் நிலச்சரிவு உண்டாகும், மிருகங்கள் அதுவும் குறிப்பாக யானைகளினுடைய அட்டகாசம் அதிகரிக்கும், புலிகளினுடைய நடமாட்டம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாசி மாதத்தில் டெல்லியில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், கிடங்குகளில் வெடிப்பு, தீ விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு பயங்கர ரயில் விபத்து ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வாகனங்களுடைய அதிகரிப்பு காரணமாக நெரிசல்கள் அங்கங்கே ஏற்படும், அடிக்கடி விபத்துகள் நடந்த வண்ணமே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் விஷக்காய்ச்சலால், அதாவது தீராத விஷக்காய்ச்சலால் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலியல் தொல்லைகள் அதிகரிக்கும், பாலியல் குற்றவாளிகளுக்கு உடனுக்குடன் தண்டனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை அரசு முன்வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு குழந்தைகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஒரிசா, காத்மண்டு பகுதிகளில் அதிக மழை இருக்கும். ஜப்பானில் சுனாமியினுடைய எச்சரிக்கை விடப்படும். சீனாவில் வெள்ளப்பெருக்கம் ஏற்படும். பாகிஸ்தானில் கடும் பஞ்சம் ஏற்படும். இலங்கையில் கலவரம் உண்டாகும். சரக்கு கப்பல் கடலுக்குள்ள பெரு விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவில் திடீர் கலவரங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய தகவல்கள் இந்த பஞ்சாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அரசியல் மாற்றத்தை பற்றி பார்க்கலாம். அரசியலை பொறுத்த வரைக்கும் கடந்த ஆண்டுகளில் சொல்லக்கூடிய பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதாவது டிஎம்கேக்கு ஆப்போசிட் கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சிக்கு ராஜயோகம், ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெளிவாக. அதே போல் கடந்த 2 முறையும் பிஜேபி தான், அதாவது ஆளும் கட்சியே மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லியிருந்தாங்க. குரோதி வருட பலாபலன்களில் கூட நம்ம அந்த வீடியோவை போட்டிருக்கோம். மோடி தான் மீண்டும் ஆட்சியை பிடிப்பார், பழைய கட்சியே ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத கூட நம்ம போட்டிருந்தோம். அதுவும் நடந்தது. மேலும் மாநில தேர்தலில் பார்த்தீங்கன்னா நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து படுதோல்வி அடைவார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் படுதோல்வி அடைஞ்சாங்க, அது உங்களுக்கே தெரியும். இந்த வருடம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உச்ச நடிகரான, அது யாருன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அரசியலில் பல புதிய மாற்றங்களை ஏற்படுத்தும், மாநில கட்சிகளினுடைய கூட்டணி வைத்து தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியலில் முக்கிய நபருக்கு இரத்த புற்றுநோயினுடைய பாதிப்பு அதிகரிக்கும். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா கடுமையாக பாதிக்கப்படும். பல இன்னல்கள், பல சோதனைகளை தாண்டி பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் விளக்கமாக தெளிவாக இந்த அரசியலை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும், யார் ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்னு நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, தேர்தல், மாநில தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா 2026 மே மாதம் தான் நடக்கும். அப்போ அடுத்த வருடம், அதாவது தமிழ் வருடங்களில் 40வது வருடமான பராபவ வருடம் ஆரம்பிச்சிடும். அப்போ பராபவ வருடத்தினுடைய பஞ்சாங்கத்தை நம்ம பார்க்கும்போது தான், அதனுடைய பலன்களில் பார்க்கும்போது தான் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும், அரசியல் என்னென்ன விதமான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும். அதனால் பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இப்படி இந்த ஆற்காடு பஞ்சாங்கத்தில் பலவிதமான தகவல்களை கொடுத்துருக்காங்க. வரக்கூடிய
இந்த தமிழ் வருடத்தில் இந்த பலன்களெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.